பண்ணி வந்து முடிஞ்சிட்டு போயிடுச்சு. அரசாங்கத்திலிருந்து ஒரு தீர்வு காண்கிறாங்கல்ல, போட்ட வெள்ளாம நெல்லுக்கறதா அடிச்சு போகுது. யார் தங்கச்சியா? தங்கச்சி இனிமே இந்த நாட்டில் இருக்க வேணாம். சொல்லிட்டு நாட்டுல போய் சொல்லிவிட்டு நம்ம ஆளுக போயிருவாங்க. ஆராய்ச்சி மணி அடிபடுகிறது என்னவென்று எப்படி வந்திருக்கிறீர்கள்? உங்க கோலத்தை பாருங்க. என்ன போட்ட வெள்ளாமை அழிந்து போயிடுச்சு. அப்படியா? மகாராஜாட்டு சொல்லணும். இதோ சொல்கிறேன், கவலைப்படாமல் இரு. மகாபிரபு என்ன தெய்வமை பெரியெல்லாம் என்ன தெய்வமை பெரியெல்லாம் எனது அன்பு நிறைந்த குடிமக்களே, அனைவரும் கவலையுடன் வந்திருக்கும் காரணம் என்ன? என்ன வந்து பயிரிட்டு என்ன காரணம்? என்னத்தை சொல்றது? போட்டுக்க வெள்ளாமையை புரட்சி அழிச்சு பிரிச்சு எது அழித்தது? எது? மிருகங்கள் வந்தது. யானை கூட்டம், சிங்க கூட்டம், புலி கூட்டம், இதை காட்டி பண்ணி கூட்டம் தான் பண்ணி. எனது அன்பு நிறைந்த குடிமக்களே, நீங்க விளையாடுற விளையாட்டா? நான் சும்மா தான் நிக்கிறேன். அன்புள்ள குடிமக்களே, உண்ண உணவுக்கும் உடுத்தும் உடைக்கும் உதவும் பயிர்களை உற்பத்தியாக்கும் விவசாய குடிமக்களே, எதற்காக கவலைப்பட வேண்டும்? நான் இருக்கும்போது தாங்கள் கவலைப்படலாமா? இன்றைய வேட்டைக்கு சென்று அந்த கொடிய விலங்குகளை கொன்று உங்கள் குறைகளை போக்கி உங்கள் அனைவரையும் நான் என்று போல் வாழ வைக்கிறேன்.
நீங்க இருக்கையில கவலைப்படலாமா நீங்க சொல்றீங்க. பெற்ற மகாராஜா காலத்துல கூட இப்படி நடந்ததுல இப்பதான் பண்ணி ஊருக்கு தெரியுற மகாராஜா. இன்று நடப்பது என்னவென்று தெரியவில்லை. இறைவன் திருவிளையாடலோ என்னவோ தெரியவில்லை. இருந்தும் எதற்காக கவலைப்பட வேண்டும்? ஆண்டவன் இருக்கிறான். எனது வாக்கு வழி கருப்பசாமி என்னுடன் இருக்கிறான். நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? உங்கள் அனைவரையும் நான் காப்பாற்றுகிறேன். இன்னும் சொல்கிறேன், உங்களின் கஷ்ட நஷ்டமாக நிவாரணமாக இது முதல் நீங்கள் வழங்கும் 6 ஒரு கடமையான வாரம் வரிகளையும் வழங்காமல் வைத்துக் கொள்ளுங்கள். அனைவருமே நலமுடன் இருப்போம். நீங்க மட்டும் போக வேணாம். வடக்கு தெருவு, தெற்கு தெருவு, தெருவு, மேற்கு தெருவு, வீட்டுக்கு ஒரு ஆழ்வார் அனைவருமே வேட்டைக்கு தயாராக ஏற்பாடு மந்திரியாரே, இத்தருணை வேட்டைக்கு புறப்படுவதற்கு ஏற்பாடுகளை செய்யுங்கள். நான் அந்த புறம் சென்று சந்திரமதியை கண்டு விவரத்தை விட்டு விடைபெற்று வருகிறேன். சரியா மகாராஜா? ஏற்பாடு நம்ம மகாராஜா எப்படி அமைந்து வருமா?
இந்த கோலம் இந்த வேடுவர் கோலம் எதற்காக என்று இது தெரியும். வேட்டை கோலம் எதற்காக? எந்த போதிலும் நான் வருவேன் வருவேன் என்று வழிமீறி காத்து கொண்டிருந்த எனக்கு திடீர் அதிர்ச்சி ஆகியதாக நான் வந்த போது தாங்கள் பாடியவுடன் எனக்கும் உனக்கு சந்தோஷமாய் சந்தோஷமாக சிட்டுக்குருவி
எனது எண்ணம் எங்கெங்கோ போய்விட்டது பார்த்தாயா? தாங்கள் பாடியவுடன் எனக்கும் ஆசை வந்துவிட்டது சுவாமி. ஏன் இந்த கோலம்? அண்ணமே மயிலே மானே, அண்ணமே மயிலே மானே, ரஞ்சிதமே தேனே, ரஞ்சிதமே தேனே, என்ன நாட்டையும் என்கின்ற எழில் நகர் வழங்கள் தன்னை தேவி பன்னரும் விளங்கினங்கள் பறவையை அழித்ததாலே, பன்னரும் விளங்கினங்கள் பறவையை அழித்ததாலே, அண்ணனை வேட்டையாட அரிய கோலம் கொண்டே தாராமதி பொன்மணி மருதம் முல்லை நெய்தல் குறிஞ்சி குறிஞ்சி என்ற நிலங்களில் வாழும் குடியிருந்த பயிர்களை கொடிய மிருகங்கள் கூடி வந்து அடித்தும் அவர்களை எடுத்தும் இம்சிப்பதாக முறையிட்டதால் அமைச்சர் முதல் அநேக வீரர்களுடன் வேட்டைக்கு புறப்பட அனுமதி வழங்கி இதை உன்னிடம் தெரிவித்து விடைபெற்று போகவே நாடி வந்தேன் பண்ணேன். அதற்காக தனதற்கு கூடாது வேட்டையாட செல்வது சரிதான் சுவாமி. மக்களின் மனக்குறையை தீர்ப்பது தங்களுடைய கடமை என்றாலும் நான் ஒரு அங்கீகாரம் சொல்கிறேன். என்ன பேசுகிறான் சுவாமி? நான் என்ன சொல்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாயா? தாங்கள் வேட்டையாடி வினோதத்தை காண எனக்கு ஆவலாக இருக்கிறது. அதனால் வேட்டையாடி வினோதத்தை நீ பார்க்க வேண்டுமா? ஆம் சுவாமி. நான் என்ன செல்கிறேன், ஆசைப்படுகிறேன். எந்த வேட்டைக்காக செல்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் சொல்கிறேன், புரிந்து கொள்கிறேன். போய் வா.
பார்த்து ரசிக்கவா போகிறேன்? நான் சொல்லிருக்கேன். சொல்லுங்கள் சுவாமி. வனவிலங்கு பார்த்து ரசிக்கவா அங்கு போகிறேன். அப்படி போனால் நீ என்னுடன் வரலாம். இப்பொழுது துஷ்ட மிருகங்களை வதைக்கும் கட்டமான இஷ்ட வேட்டைக்கெல்லாம் போகிறேன். சுவாமி தெரியும் சுவாமி. ஆனால் ரதம் கஜம் துரோக பதாதி என்ற 4 வித சேனைகளோடு தாங்கள் வேட்டையாடும் வீர செயலை கண்டு நான் மகிழ்கிறேன் சுவாமி. வீர செயலை பார்க்க வேண்டும் என்று எனக்கும் ஆசையாக இருக்கிறது. அதனால் தங்களிடம் நான் வர ஆசைப்படுகிறேன் சுவாமி. என்னையும் நம் மைந்தனையும் அழைத்து செல்லுங்கள் பிரபு. வேண்டாம் தேவி சுவாமி. வேண்டாம், நான் சொல்வதற்கு ஏன் சுவாமி? மாதே போய் வாரே கொடிய விலை கழித்ததாலே போய் வாரே என்ன என்றுமே இல்லாமல் என்று பிடிவாதம் செய்கிறாய். நான் எங்கு செல்கிறேன், எதற்காக செல்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாயா? சுவாமி, மக்களின் மனக்குறையை தீர்ப்பதற்காக தாங்கள் செல்கிறீர்கள் சுவாமி. ஆனால் அந்த இயற்கை அழகினை, அந்த வனவிலங்குகளை காண்பதற்கு எனக்கு ஆவலாக இருக்கிறது. இயற்கை அழகை ரசிப்பதாக சென்றால் நீ தங்களுக்கு சொல்லுங்கள் சுவாமி. அண்ணே, கொஞ்சம் அவசரம் வேண்டாம். நான் சொல்கிறீர்கள் வனவிலங்குகளை நான் எங்கு செல்கிறேன்? வனவேட்டையாடுவதற்காக மிருகங்களோடு வேட்டையாட செல்கிறேன். நான் பல திசைகளில் சென்று வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது நீ எங்க இருக்கிறாயோ, என்ன செய்கிறாயோ என்று நான் பதற நேரிடும். அதை எண்ணி நானும் வேட்டையை கவனிக்காது விட்டுடவும் நேரிடும். நீ வந்தால் நான் வேட்டையை கவனிக்காமல் விட்டுடவும் நேரிடும். அதற்காக நான் சொல்வதற்கேன் சுவாமி, உங்களை காண்பதற்காகவும் உங்களுக்கு, அதாவது கற்பில் சிறந்த காரியம் இயல்பென்ற உங்களுக்கு வந்து வேண்டிய பணிவிடைகளை செய்வது ஒரு நல்ல பெண்.
தேவி என்றுமே இல்லாமல் என்று பிடிவாதம் செய்கிறாயே அவளாக இருக்கிறது சுவாமி பத்தினியே உனக்கு அணிந்த வாதனை உத்தமனான பெண்ணு கனகா பத்தினியை கோபித்து விட்டேனே மனம் முடித்த நாளில் இருந்து அன்று முதல் இன்று வரை நான் பத்தினியை கோபித்ததில்லை தாங்கள் தான் மனதை தேற்ற வேண்டும் என்று கோபித்து விட்டேனே அவளை வரவழைத்து சமாதானப்படுத்தி அப்புறம் செல்வோம் தேவி சாமி சொல்லுங்கள் சாமி என்றுமே இல்லாமல் இந்த கோபமாக பேசிவிட்டேன் என்று நீ கோபித்து சென்று விட்டாயா சுவாமி தங்கள் கோபம் எனக்கு தெரிந்ததானே கோபப்படும் இடத்திலே உங்களுக்கு குணம் இருக்கு என்பது எனக்கு தெரியும் சுவாமி கோபம் வேண்டாம் கூட வருவா கோபமா ஆயிரம் நிலவே
நீயும் என்னுடன் வரலாம். எப்படி வரலாம் தெரியுமா? எப்படி சுவாமி? நீயும் மைந்தனும் எனக்கு பின்னால் தனி பல்லாக்கில் வாருங்கள். நான் தைரியங்களுடன் முன்னாடி ஆகட்டும் சுவாமி. Cinema.